அண்மைய காலமாக பெருகி வரும் கோயில்களுக்கு எதிரான வன்முறை பிரச்சாரங்களை தொடர்ந்து கோத்தா கம்யூனிங் சட்டமன்ற உறுப்பினரான பிரகாஷ் சம்புநாதன் தனது அலுவலகத்தில் கோத்தா கம்யூனிங் சுற்று வட்டாரத்தில் உள்ள கோயில் நிர்வாகத்தினருடன் சந்திப்பு நடத்தினார். இச்சந்திப்பு நேற்று இரவு செக்ஷன் 25 உள்ள டேவான் அசலியா மண்டபத்தில் நடைபெற்றதாக அவர் கூறினார். இந்த சந்திப்பில் ஸ்லாங்கூர் மாநில இந்து சங்கத்தினரும் ஷாலாம் இந்து சங்கத்தினரும் பங்கேற்றதுடன் கோயில் நிர்வாகத்தினரும் பங்கேற்றதாக அவர் கூறினார். கோத்தா கம்யூனிங்கில் உள்ள கோயில் நிர்வாகத்தினர் அனைவரையும் ஒன்றாக சந்திப்பதற்கான காரணம் பல இருந்தாலும் குறிப்பாக கோயில் நிர்வாகத்தினர்களுக்கு இடையிலான அறிமுக சந்திப்பாக இச்சந்திப்பு நிகழ்ந்ததாக அவர் தெரிவித்தார். கோத்தா கம்யூனிங்கில் உள்ள கோயில்களின் நிலம் சார்ந்த பல கருத்துகள் விவாதிக்கப்பட்டிருப்பதாகவும் கோயிலின் மேம்பாட்டு திட்டங்களும் அதன் உரிமம் குறித்தும் தாம் விளக்கம் பெற்றதாகவும் பிரகாஷ் சம்புநாதன் தெரிவித்தார். சட்டவிரோதமாக மலேசியாவுக்குள் நுழைந்து பாழடைந்த வீட்டுக்குள் பதுங்கி வாழ்ந்த 29 வெளிநாட்டினரை பகாங் மாநில குடிநுழைவுத்துறை கைது செய்துள்ளது. பகாங் பெந்தோங்கில் வழக்கமான சோதனையில் ஈடுபட்ட குடிநுழைவுத்துறையினர் சந்தேகத்திற்குரிய சம்பந்தப்பட்ட ஆடவர்கள் பாழடைந்த வீட்டிற்குள் தங்கியிருப்பதாக தகவல் கிடைத்ததும் சம்பந்தப்பட்ட வீட்டிற்குள் சோதனை நடத்திய போது அவர்கள் 29 பேரும் சட்டவிரோதமாக தங்கியிருப்பதை கண்டறிந்ததாக பகாங் மாநில குடிநுழைவுத்துறை தெரிவித்துள்ளது. பெந்தோங்கில் கைவிடப்பட்ட அந்த வீட்டிற்குள் இருந்த 29 பேரிடமும் எந்த ஒரு ஆவணங்களும் இல்லை என்று முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாழடைந்த வீட்டுக்குள் தங்கி துப்புரவு வேலைகளிலும் கட்டுமான தொழில்களிலும் அவர்கள் ஈடுபட்டு வந்ததாக தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட 29 பேரும் 14 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் குற்ற பின்னணிகள் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் பகாங் மாநில குடிநுழைவுத்துறை தெரிவித்துள்ளது. வளர்ந்து வரும் டிஜிட்டல் தொழில்நுட்பங்களுக்கு ஏற்ப உயர்கல்வி நிலைய பட்டதாரிகளின் திறன்கள் எதிர்கால வேலைவாய்ப்பு சந்தைக்கு பொருத்தமாக இருப்பதை உறுதி செய்யும் முயற்சியில் மலேசிய அரசாங்கம் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது என்று மனிதவள அமைச்சர் ரத்தஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் வலியுறுத்தினார். நாட்டின் திறமையாளர்களின் வளர்ச்சி என்பது வெறும் தரவுகளை மட்டும் அடிப்படையாக கொள்ளாமல் வேலைவாய்ப்பு சந்தையின் உண்மையான தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் அமைய வேண்டும் என்று சுங்கைபுலோ நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் தெரிவித்தார். இதற்காக அரசாங்கம் பயிற்சி நிறுவனங்கள் மற்றும் தொழில்துறையினருக்கு இடையே திட்டமிட்டு கூட்டு ஒத்துழைப்பை மனிதவள அமைச்சு பலப்படுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த நோக்கத்திற்காக தொழில்துறையினரால் வழிநடத்தப்படும் 18 அமைப்புகளை மனிதவள அமைச்சு நிறுவி உள்ளதாகவும் அவர் கூறினார். கடந்த டிசம்பர் 2025 நிலவரப்படி சுமார் 59,000 தொழிலாளர் தேவைகள் இருப்பதை கண்டறிந்ததாகவும் இது டிஜிட்டல் தொழில்நுட்ப துறையில் துல்லியமான சந்தை தேவைக்கு ஏற்ற பயிற்சி திட்டங்களை வடிவமைக்க ஒரு வலுவான அடித்தளமாக அமைந்துள்ளது என்றும் டத்துஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் குறிப்பிட்டார். ரவு கம்போங் பாமா கூலாட்டில் இன்று அதிகாலை ஒரு வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் 5 குடும்ப உறுப்பினர்கள் கருகி உயிரிழந்தனர். தீ விபத்து குறித்து அதிகாலை 3:35 மணி அளவில் போலீசாருக்கு தகவல் கிடைத்ததாக மாவட்ட காவல்துறை தலைவர் ஷரீல் அப்துல் ரஹ்மான் தெரிவித்தார். தீ அணைக்கப்பட்ட பிறகு உடல்கள் கண்டெடுக்கப்பட்டதாக அவர் கூறினார். ரவூப் மருத்துவமனைக்கு உடல்கள் கொண்டு செல்லப்பட்டதாக தெரிவித்தார். தீ அணைப்பு வீரர்கள் அதிகாலை 4:15 மணிக்கு சம்பவ இடத்திற்கு வந்து 4:48 மணிக்கு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்ததாக பகாங் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை இயக்குனர் ரசாம் தாஜா ரஹீம் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். இந்த தீ விபத்தில் 3 கார்கள் 3 மோட்டார் சைக்கிள்களும் அழிந்ததாக அவர் தெரிவித்தார். ஷா அலாம் அலாம் புடிமான் ஜலான் பெர்சியாரான் முக்தார் தஹாரியில் நேற்று பழங்கள் மற்றும் காய்கறிகளை ஏற்றிச் சென்ற லாரி கவிழ்ந்தது. இதனால் லாரியின் சரக்குகள் சாலையில் சிதறின. இது தொடர்பான வீடியோ சமூக ஊடகங்களில் வைரலானது. இதனை அடுத்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் நேற்று மதியம் 1 மணி அளவில் இந்த விபத்து நிகழ்ந்ததாக ஷாலா மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் ராம்சே எம்போல் தெரிவித்தார். இந்த விபத்தில் பழங்கள் மற்றும் காய்கறிகளை ஏற்றிச் சென்ற சம்பந்தப்பட்ட லாரியில் 20 வயது உள்ளூர் நபர் ஒருவரும் 30 வயது உள்ளூர் உதவியாளரும் பயணித்த நிலையில் பேராக்கின் பேடோரிலிருந்து ஷாலாம் நோக்கி சென்றபோது விபத்து நிகழ்ந்துள்ளது. பிரேக் செயலிழந்ததால் விபத்து ஏற்பட்டதாக நம்பப்படுகிறது. இதன் விளைவாக ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து லாரி கவிழ்ந்தது. ஓட்டுநர் லாரிக்குள் சிக்கிக் கொண்டார். தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையால் மீட்கப்பட்டார் என்று அவர் நேற்று ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். ஓட்டுநர் மற்றும் உதவியாளர் இருவரும் தலை மற்றும் கால்களில் காயமடைந்தனர். மேல் சிகிச்சைக்காக ஷா அலாம் மருத்துவமனைக்கு அவர்கள் கொண்டு செல்லப்பட்டனர்.
பர்சாத்துவின் முன்னாள் தலைவர் ஹம்சா ஜைனுடீன் மற்றும் அவரது ஆதரவாளர்களை பரிகாத்தா நேஷனலின் கூட்டாளிகளாக அல்ல, எதிரிகளாகவே பார்க்க வேண்டும் என்று அக்கட்சியின் தகவல் பிரிவு தலைவர் துன் ஃபைசால் அப்துல் அசீஸ் தெரிவித்துள்ளார். ஹம்சாவும் அவரது குழுவினரும் நாடு தழுவிய அளவில் பர்சாத்துவுக்கு எதிராக தாக்குதல்களை தொடங்கி பிரச்சாரத்தை பரப்பி வருவதாக துன் ஃபைசால் குற்றம் சாட்டினார். பெரிகாத்தா நேஷனலின் ஒரு அங்கமான பெர்சாத்துவை தாக்குவது தவிர்க்க முடியாமல் ஒட்டுமொத்த கூட்டணியையும் பாதிக்கிறது என்று அவர் சுட்டிக்காட்டினார். இதன் காரணத்திற்காக ஹம்சாவும் அவரது ஆதரவாளர்களும் பெர்சாத்துவின் கூட்டாளிகள் அல்ல, மாறாக எதிரிகள் என்று அவர் குறிப்பிட்டார். பெரிகாத்தான் நேஷனலின் உறுப்பு கட்சிகள் மீது அவர்கள் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருவதால் அவர்களை பெரிகாத்தான் நேஷனலின் எதிரிகளாகவும் கருத வேண்டும் என்று அவர் கூறினார். ஹம்சாவும் அவரை ஆதரிக்கும் 5 எம்பிக்களும் பர்சாத்துவில் இருந்து நீக்கப்பட்டவர்கள், சுயேட்சைகளாக கருதப்பட்டனர், எதிர்க்கட்சியின் ஒரு பகுதியாக இல்லை என்றும் துன் ஃபைசால் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.